بسم الله الرحمن الرحيم. சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு உதவுமாறு கோரல். மௌலவி அல் ஹாஃபில் முஹம்மது ஷமீம் ஷர்கி. அம்பாறை மாவட்டம் நாவிதன்வெளி பிரதேச 12ஆம் கொலனி பிரதேசத்தில் பிறந்த சமீம் ஹாஃபிஸ் சாய்ந்தமருது தாவா இஸ்லாமிய கலாபீடத்தில் ஹாஃபிலாக பட்டம் பெற்றார். பின்னர் அட்டாளைச்சேனை கிழக்கிழங்கை அரபுக் கல்லூரியில் ஷரியா கற்கையையும் பூர்த்தி செய்து ஆலிமாகவும் பட்டம் பெற்றார். சமீம் ஹாஃபிஸ் ஒரு நற்குணமுடையவர், அனைவருடனும் அன்பாக பேசி பழகக்கூடிய நல்லுள்ளமுடையவர், புன்னகைத்த முகத்துடனே இருப்பவர், ஏழ்மையான எளிமையான கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் தான் கற்றதற்கொழுக அக்கரை பற்றி பட்டின பள்ளிவாசலில் உள்ள ஹிஃபுல் மதரசாவில் உஸ்தாத்தாக கடமையேற்று பல ஹாஃபில்களை உருவாக்கினார். அதனைத் தொடர்ந்து சாய்ந்தமருது ஹிஃபுல் மதரசாவிலும் உஸ்தாத்தாக கடமையேற்று அங்கும் பல ஹாஃபில்களை உருவாக்கினார். வேலை வாய்ப்பின் நிமித்தம் பல காலம் வெளிநாட்டிலும் வசித்திருந்தார். ஹாஃபில்களை உருவாக்குவதில் நுட்பமான முறைகளை கையாளுவதில் சிறந்து விளங்கியதுடன் ஒவ்வொரு வினாடியும் ஹாஃபில்களை உருவாக்குவதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர் சமீம் ஹாஃபிஸ். இதன் நிமித்தம் தனது ஊரிலே ஒரு ஹிஃபுத் மதரசாவை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இஸ்லாமிய விழுமியங்களை சமூகமயப்படுத்தும் நேர்கோட்டில் மௌலவியாவான தனது துணைவியையும் இணைத்துக் கொண்டார். இவ்வாறான நிலையிலே துரதிர்ஷ்டவசமாக தனது 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரத்த சுத்திகரிப்பு செய்து கொண்டு வருகின்றார். 2 சிறுநீரகங்களையும் மாற்றும் சிகிச்சையை உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் இதற்காக சுமார் 1 கோடி பணத்திற்கும் மேல் செலவாகும் என்றும் வைத்தியர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர். தனது தாய் தந்தையை அண்மையிலே இழந்த நிலையில் இவ்வாறான நிலை அவருக்கு ஏற்பட்டதை நினைக்கும் போது கண்கள் குளமாகின்றன. அல்லாஹ் அனைத்தையும் சீராக்குவானாக. எவ்வித நிரந்தர வருமானமும் இல்லாத நிலையில் தனது துணைவியுடன் 2 ஆண் பிள்ளைகளுடன் நிற்கதியான நிலை அவருக்கு ஏற்பட்டுள்ளது. சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கான நிதிகளை ஒழுங்கு செய்வதில் அவரின் குடும்பத்தினர் அயராது பாடுபட்டு வருகின்றனர். அன்புள்ளம் கொண்ட உறவுகளே, ஓர் உயிரை வாழ வைத்தவர் எல்லா உயிர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. ஆதமின் மகனே, மற்றவர்களுக்காக செலவிடு, உனக்கு நான் செலவிடுவேன் என்று அல்லாஹ் கூறியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள். இறைவா, குறைந்த காலம் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்திருக்க கூடாதா? தர்மம் செய்து நல்லவனாக ஆகியிருப்பேனே என்று அப்போது மனிதன் கூறுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் செய்யும் தர்மம் உங்கள் செல்வத்தை குறைத்து விடாது. எனவே அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, நம்மால் முடியுமான பண உதவிகளை, நன்கொடைகளை அல்லாஹுவுக்காகவும் சமீம் ஹாஃபிஸ் அவர்களுடைய சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காகவும் வழங்கி உதவிடுவோம். ஐவேளை தொழுகையிலும் பிரார்த்தனை நேரங்களிலும் இந்த புனித நோன்புடைய நேரத்திலும் ஒரு வினாடியை ஒதுக்கி, யா அல்லாஹ், சமீம் ஹாஃபிஸுடைய நோயை குணப்படுத்துவாயாக என்று பிரார்த்திப்போம் மற்றும் இந்த பதிவை அனைவருக்கும் பகிர்ந்திடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.